1,72,00,000 ரூபாய் மதிப்பில் நரிக்குறவ இன மக்களுக்கு புதிய வீடு கட்டும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு பணியாணை கவர்னர் முதல்வர் வழங்கல். கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோவிற்கு காவல்துறை அனுமதி கொடுப்பதில் சிக்கல், நிச்சயம் அனுமதி கொடுக்கும் என புசி ஆனந்த். இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்திய 2 பேர் கைது, போலீசாரிடம் தப்பிக்க முயன்ற ஒருவருக்கு கை முறிவு. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் 1,72,00,000 ரூபாய் மதிப்பில் நரிக்குறவ என மக்கள் வசிக்கும் பகுதியில் புதிய வீடு மற்றும் மேட்டுப்பாளையத்தில் புதிய மீன் அங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம் அண்ணா வீதி துளசிமுத்து மாரியம்மன் ஆலயம் பின்புறம் வசிக்கும் நரிக்குறவ இன மக்களுக்கான புதிய வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் மேட்டுப்பாளையத்தில் புதிய மீன் அங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜை ஆகியவை இன்று நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த பணியானது ஆதி திராவிட நலத்துறை மூலம் சுமார் 1,36,00,000 ரூபாய் மதிப்பில் நரிக்குறவர்களுக்கு புதிய வீடும் 36 லட்சம் ரூபாயில் மேட்டுப்பாளையம் பகுதியில் புதிய மீன் மார்க்கெட்டும் அமைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள், NR காங்கிரஸ் பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு அரசு பணியாணை வழங்கும் நிகழ்வில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பணியாணைகளை வழங்கினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் வரும் உதவியாளர் பதவிகளுக்கு நேரடி நியமனத்திற்காக 22/6/2025 அன்று நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 234 உதவியாளர் மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் வரும் கிராம நிர்வாக அலுவலர் பதவிகளுக்கு நேரடி நியமனத்திற்காக 21/9/2025 அன்று நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் 29 பதவிகள் மற்றும் 12/10/2025 நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற கிராம உதவியாளர் 37 பதவிகள், பல்நோக்கு பணியாளர் 8 பேர் என அனைவருக்கும் பணியாணை வழங்கும் நிகழ்வு கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணியாணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி, ரமேஷ், பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், சிவசங்கரன், தலைமை செயலர் சரத் சவுகான், வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் கிருஷ்ணமோகன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கிடைக்குமா என்ற நிலையில் விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு நிச்சயம் அனுமதி கிடைக்கும் என நம்புவதாக புசி ஆனந்த் உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுவையில் வருகின்ற 5ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் DGPயிடம் மனு அளித்தனர். அதன்படி காலாப்பட்டு முதல் கன்னியாகுமரி வரை நடைபெறும் ரோட் ஷோவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்ற உள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனுமதி கோரி மனு அளித்தனர். மேலும் ரோட் ஷோ நடத்த 3 நாட்களே உள்ள நிலையில் இதுவரை புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்று 2வது முறையாக DGPயை சந்தித்து மனு அளிக்க வந்திருந்தார். DGPயை சந்தித்துவிட்டு வெளியே வந்த புசி ஆனந்திடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். ஆனால் எந்த கேள்விக்கும் பதில் அளிக்காமல் விரைவில் அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றனர். புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி சென்ற விழுப்புரம் மாவட்டம் மற்றும் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுவை சேதராப்பட்டு உதவி ஆய்வாளர் ராஜேஷ் மற்றும் போலீசார் பாண்டிமயிலம் மெயின் ரோட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சேதராப்பட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் சந்தேகப்படும்படியாக 2 வாலிபர்கள் வருவதை கண்டனர். உடனே போலீசார் அவர்களது வாகனத்தை நிறுத்தும்படி தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்குள்ள ஜெம்சிட்டி காம்பவுண்ட் சுவரை தாண்டி தப்பி செல்ல முயன்றனர். தப்பி செல்லும் போது அவர்கள் மஞ்சள் நிற சணல் பையை எடுத்து சென்றதால் போலீசாருக்கு மேலும் சந்தேகம் ஏற்பட்டது. அவர்களை விரட்டி சென்ற பொழுது அதில் ஒருவர் சுவரிலிருந்து கீழே விழுந்தார். இதனால் அவருக்கு கையில் முறிவு ஏற்பட்டது.
அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய பொழுது அவன் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பூத்துறை போஸ் மணவெளி மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த கோதண்டபாணியின் மகன் பரத் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து தப்பி சென்ற ரெட்டியார்பாளையம் புதுநகரை சேர்ந்த பாஷாவின் மகன் அமீர்கான் என்பவரையும் கைது செய்தனர். அவர்கள் வைத்திருந்த பையை சோதனையிட்டதில் அதில் கஞ்சா இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா மற்றும் செல்போன், இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. அரியாங்குப்பத்தில் உள்ள சிறார் சீர்திருத்த பள்ளியின் மதில் சுவர் இடிந்து விழுந்து 5 கடைகள் நொறுங்கியது. இதில் 1,50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமாகின. புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையான அரியாங்குப்பம் சிக்னல் அருகே உள்ளது சிறார் சீர்திருத்த பள்ளி. சமூக நலத்துறை மூலம் இயங்கி வந்த இந்த பள்ளி தற்பொழுது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கி வருகிறது. பல்வேறு தவறுகள் செய்து தண்டனை பெறும் 17 வயதுக்குட்பட்ட சிறார்கள் இங்கு தங்கி இருப்பதால் இந்த பள்ளியை சுற்றி 10 அடி உயரம் உள்ள மதில் சுவர் கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. பழமையான இந்த மதில் சுவரை ஜூஸ் கடை, கறிக்கடை, இரவு ஹோட்டல் உள்ளிட்ட 5 தள்ளுவண்டிகளில் வியாபாரம் செய்து வந்தனர். இந்நிலையில் தற்பொழுது டிட்வா புயல் மற்றும் தொடர் மழை பெய்து வந்த நிலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் மதில் சுவர் பிடிமானம் செயலிழந்து சுமார் 60 அடி தூரம் அடியோடு சாய்ந்தது. இதில் மதில் சுவர் அருகில் இருந்த 5 கடைகள் நொறுங்கி சுமார் 1,50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் சேதமானது. இவர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கொம்யூன் பஞ்சாயத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றினர். இதுகுறித்து துறை இயக்குநரும் செயலாளருமான முத்து மீனாவிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மதில் சுவர் இடிந்து விழுந்து 5 கடைகள் சேதமாகியுள்ள நிலையில் இழப்பீடு வழங்கி வாழ்வாதாரத்திற்கு உதவுமாறு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பொதுமக்களின் நடமாட்டம் இல்லாத இரவு நேரத்தில் இடிந்து விழுந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம், குறிஞ்சி நகர், அன்னை இந்திரா வீதி, ராமன் நகர், நெருப்புக்குழி, செண்பக விநாயகர் கோவில் வீதி, நெசவால நகர், பாவேந்திரன் வீதி, பூந்தோட்டம், கலக்குறை வீதி, மடுவுப்பேட், சேத்திலா நகர் மற்றும் சலவையாளர் நகர் பகுதிகளில் புயல் மற்றும் கனமழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து, ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் அப்பகுதிகளில் வாழும் அனைத்து குடும்பங்களுக்கும் தொடர்ந்து 2வது நாளாக இரவு உணவு அளித்து உதவி செய்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அப்போது லாஸ்பேட்டை NR காங்கிரஸ் நிர்வாகிகளும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிர்வாகிகளும் உடனிருந்தனர். டிட்வா புயல் காரணமாக மழையால் பாதித்த மக்களுக்கு இந்திரா நகர் தொகுதி திமுக சார்பில் பொறுப்பாளர் காந்தி ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையின் காரணத்தினால் பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தனர். இதையடுத்து அரசியல் பிரமுகர்கள், சமூக சேவகர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று 2வது நாளாக இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சானரப்பேட்டை, முத்திரையர்பாளையம், தர்மாபுரி உள்ளிட்ட மழையால் பாதித்த பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் கோதண்டராமன், சுப்பிரமணி, ஜெகதீஷ், பூபாலன், பாலு, பாஸ்கர், செல்லதுரை, தேவநாதன் மற்றும் ஜோதி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் பகுதி மக்களுக்கு காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏழை எளிய குடும்பங்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளது. அதை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட PCP நகர், சண்முகா நகர், அம்பேத்கர் நகர், காக்கையன்தோப்பு ஆகிய பகுதிகளில் உள்ள மழையால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சுவாமிநாதன், ராஜராமன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் சாலையில் திரிந்த மாடுகளால் வாய்க்காலில் கார் கவிழ்த்து விபத்துக்குள்ளானது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் மதன். இவர் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள உறவினர் ராகுல் வீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள குடும்பத்துடன் நேற்றிரவு 11 மணி அளவில் காரில் வந்துள்ளார். அப்போது வெங்கடேஸ்வரா நகர் 45 அடி சாலை சந்திப்பு அருகே மதன் காரை திருப்ப முயன்ற பொழுது சாலையில் சுற்றி திரிந்த மாடு திடீரென காருக்கு குறுக்கே வந்துள்ளது.
இதனால் அதிர்ச்சியடைந்த மதன் மாடு மீது மோதாமல் இருக்க காரை திருப்பிய பொழுது கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகிலிருந்த பெரிய வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து காரில் இருந்த மதன் மற்றும் அவரது குடும்பத்தினரை மீட்டனர். அதில் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி அனைவரும் உயிர் தப்பினர். இச்சம்பவம் குறித்து புதுச்சேரி தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் வாய்க்காலில் விழுந்த காரை மீட்டனர். திருபுவனை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு உணவு வழங்கினார். புதுவையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்கள் சகஜ நிலையை தொலைத்து வருகின்றனர். பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு தரப்பினர் உணவு மற்றும் நிவாரண உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் திருபுவனை தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட சன்னியாசிக்குப்பம், கலித்தீர்த்தால் குப்பம், மதகடிப்பட்டு, நல்லூர் மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு கொட்டும் மழையில் சென்று மழையால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு உணவு வழங்கினார். இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மதகடிப்பட்டு ஆனந்தன், நல்லூர் கோதண்டம், குச்சிப்பாளையம் திலோத் என்கின்ற தங்கமணி, சன்னியாசிக்குப்பம் கணேசன், பகவதி, சன்னியாசிக்குப்பம் கணேசன், பொன்னம்பலம், பால்ராஜ், வாசுதேவன், நவீன்குமார், பால்ராஜ், வாசுதேவன், அங்காளன், ரோஹித், அகிலன், தணிகை முத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். துரித உணவுகளை தவிர்த்து பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என பிரபல சமையல் கலை நிபுணர் தாமு அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் விநாயகா மிஷன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு கண்காட்சி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இலவச மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர். மேலும் அங்கு சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு மற்றும் எடுத்துக்கொள்ளக் கூடாதது உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரபல சமையல் கலை நிபுணர் தாமு, மருத்துவமனையின் மேலாள் இயக்குனர் டாக்டர் தேவராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சர்க்கரையில் அக்கறை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சமையல் கலை நிபுணர் தாமு, சர்க்கரை நோயை தடுக்க நமது பாரம்பரிய சமையல் உதவும். இதனை 5000 பேரை வைத்து பரிசோதித்ததாகவும், நமது உணவில் சம அளவிற்கு மருந்து உள்ளது. ஜங்க் ஃபுட் என கூறப்படும் துரித உணவில் ஏராளமான ரசாயனங்கள் உள்ளது. இதனை சாப்பிடுவதனால் கடந்த 10 ஆண்டுகளாக கேன்சர் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் நமது குழந்தைகளுக்கு ஜங்க் ஃபுட்டை தவிருங்கள், பாரம்பரியமிக்க உணவை கொடுங்கள், அம்மாவின் உணவை தவிர்க்காதீர்கள். அம்மா உணவில் தான் பாசம், அன்பு அதிகமாக இருக்கிறது என கூறினார். மிளகு மற்றும் பூண்டை தினமும் எடுத்துக்கொண்டால் நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும் தாமு கூறியிருந்தார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் டிட்வா புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்த அதிகாரிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் இலங்கை அருகே நிலவிய டிட்வா புயல் கடந்த 28ஆம் தேதி தமிழக கடற்கரை நோக்கி நகர துவங்கியது முதல் புதுவையில் மழை பெய்ய துவங்கியது. அன்று 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்த நிலையில் புயல் நேற்று முன்தினம் மாலை வேதாரண்யம் அருகே நிலை கொண்டதை தொடர்ந்து புதுவை மற்றும் காரைக்காலில் தீவிர மழை பெய்தது. காரைக்காலில் கனமழையின் காரணமாக நேற்று காலை 8:30 மணி நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 19.43 சென்டிமீட்டர் மழை பதிவானது. பாகூரில் 8.1 சென்டிமீட்டர், புதுச்சேரியில் 7.46, பத்துக்கண்ணு 6.3 மற்றும் திருக்கனூரில் 4.2 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடலரிப்பு, தொடர் மழை மற்றும் புயல் கரையை நெருங்கியதன் காரணமாக கடல் சீற்றமாக காணப்பட்டது. 7 அடி முதல் 10 அடி உயரத்திற்கு அலைகள் எழும்பியது. கடல் சீற்றம் காரணமாக சின்ன காலாப்பட்டு குப்பம் கடற்கரையில் கடலரிப்பு ஏற்பட்டு 70 அடி தூரத்திற்கு கடல் நீர் புகுந்தது. இதனால் அப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தார் சாலையின் பெரும் பகுதி கடலில் அடித்து செல்லப்பட்டது. சாலைகள் சேதம். தொடர் கனமழை காரணமாக பிரதான சாலைகள், குடியிருப்பு பகுதி சாலைகள் ஜல்லிகள் பெயர்ந்து குண்டும் குழியுமாகியது. குறிப்பாக 100 அடி சாலையில் இந்திரா சதுக்கம் பகுதியில், கடலூர் மார்க்க சாலை சந்திப்பு பகுதியிலும், ரயில்வே மேம்பாலம் மற்றும் கடலூர் சாலையில் பல்வேறு இடங்களில் மெகா பள்ளங்கள் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். தொடர் மழை காரணமாக மாநிலத்தின் நெற்களஞ்சியமான காரைக்கால் மற்றும் பாகூர் பகுதியில் 7000 ஹெக்டேர் பரப்பிலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மழை தீவிரம் குறைந்த நிலையில் வேதாரண்யம் அருகே நிலை கொண்ட டிட்வா புயல் வேகம் குறைந்து நேற்று காலை புதுச்சேரிக்கு 160 கிலோமீட்டர் தொலைவில் கடலை நோக்கி நகர்ந்து அங்கிருந்து மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்தது. இதனால் நேற்று காலை முதல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழையின் தீவிரம் முற்றிலுமாக குறைந்தது. அதே நேரத்தில் சென்னையை நோக்கி நகர்ந்த புயல் புதுச்சேரியை நெருங்கியதால் மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரை
அவ்வப்போது லேசான மழை பெய்தது. தொடர் மழையை தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி காரில் சென்று நகரின் பிரதான பகுதிகளை பார்வையிட்டு அங்கிருந்த அதிகாரிகளிடம் நிலைமையை கேட்டறிந்தார். இறுதியாக கடற்கரை சாலையில் ஆய்வு செய்த முதல்வர் அங்கிருந்த மாவட்ட ஆட்சியரிடம் மழை நிலவரம் மற்றும் மீட்பு பணிகளை கேட்டறிந்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில், மழையால் ஏற்பட்டுள்ள அனைத்து வகை பாதிப்புகளையும் கணக்கெடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு விவரம் வந்த பின் நிவாரணம் வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். புதுவையில் அரசு அனுமதி பெறாமல் 4 ஆண்டு காலம் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வந்ததில் மிகப்பெரிய அரசியல் கூட்டு சதி உள்ளது. இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2002 நடைபெற்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி 2 ஆண்டுகள் நடைபெற்றது. ஆனால் ஒரே மாதத்தில் முடிக்க வேண்டும் என்பதற்காக ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற அரசு பணியாளர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். அதன்படி மேற்கு வங்காளத்தில் 23 பேர், தமிழகத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி பல மாநிலங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டு உள்ளது. இதற்கு மத்திய தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்றார். அவசரமாக வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வது சந்தேகத்திற்கான இடத்தை உருவாக்குகிறது. இதனால்தான் உச்சநீதிமன்றத்தில் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் காரணமாக பெய்த மழையில் காரைக்காலில் சுமார் 3000 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் 100க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள், பயிரிடப்பட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளது. மேலும் சேதமடைந்துள்ள குடிசை வீடுகளுக்கு 65,000 ரூபாய் வழங்க வேண்டும். தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லவில்லை, கூலி தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை, விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒவ்வொரு குடும்ப அட்டைகளும் 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நாராயணசாமி கேட்டுக்கொண்டார். புதுவையில் அரசு அனுமதி பெறாமல் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை 4 ஆண்டுகளாக செயல்படுகிறது. அதில் மிகப்பெரிய அளவில் அரசியல் பின்னணி உள்ளது. அரசியல்வாதிகள் உடைய ஆதரவு இல்லாமல் அது போன்ற தொழிற்சாலைகள் செயல்பட முடியாது என்று உறுதிபட தெரிவித்த நாராயணசாமி, ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் என என்ன செய்து கொண்டிருக்கின்றனர், மருந்து தயாரிக்க மூலப்பொருட்கள் எங்கிருந்து வந்தது என அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பினார். போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் புதுச்சேரி அரசின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் சபையினை சபாநாயகருக்கு நெருக்கமானவர் என்று குறிப்பிட்ட நாராயணசாமி, நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளை ஆட்சியாளர்கள் மிரட்டி கூட்டு சதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதனை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நாராயணசாமி, இந்த தொழிற்சாலையில் 2000 கோடி ரூபாய்க்கு மருந்துகள் தயார் செய்யப்பட்டு வெளி மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டிய அவர், மாநில மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பில் கலர் பெல்ட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பில் கலர் பெல்ட் தேர்வு நடைபெற்றது. இதில் கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இத்தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா அப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக அர்ஜுனா ஹாக்கி அகாடமியின் நிறுவனர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பெல்ட் வழங்கினார். சேம்பால் எஜுகேஷனல் டிரஸ்டின் டைரக்டர் குமாரவேல் முன்னிலை வகித்தார். கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா மகேஸ்வரி தலைமை தாங்க அதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் செயலாளர் மாஸ்டர் மஞ்சுநாதன் வீர வீராங்கனைகளுக்கு பயிற்சி அளித்திருந்தார். பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார். இப்பள்ளியின் ஆசிரியர்கள் உடனிருந்தனர். புதுவையை தாக்கிய டிட்வா புயல் மற்றும் கனமழையின் காரணமாக உழவர்கரை தொகுதி மக்களுக்கு உணவு அமமுக மேற்கு மாநில செயலாளர் முனைவர் லாவண்யா வழங்கினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனர் அன்னை தெரசா பவுண்டேஷன் சேர்மன் முனைவர் லாவண்யா உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட லாம்பட் சரவண நகர், வயல்வெளி, பாபான நகர், ஜெய்ஜே நகர், புதுநகர், பிச்சபிரான்பேட், தக்குக்குட்டை, மேரி உழவர்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு சமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த அவசர நிலையை கருத்தில் கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா உடனடியாக நிவாரண பணியில் கொட்டும் மழையிலும் களத்தில் இறங்கினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களின் பசியை போக்கும் வகையில் தனது கட்சியினர் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் இணைந்து சுட சுட பிரியாணி சமைத்து வழங்கினார். உழவர்கரை தொகுதியின் பல்வேறு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கினார். குறிப்பாக பாபன நகர், லாம்பட் சரவண நகர், ஜெய்ஜே நகர், வயல்வெளி பகுதி, பிச்சபிரான்பேட் பகுதி மற்றும் சுதா நகர் போன்ற பகுதிகளில் வசிக்கும் சுமார் 3000 நபர்களுக்கு சூடான பிரியாணி வழங்கியுள்ளார். பேரிடர் காலங்களில் மக்களின் துயர் துடைக்க முனைவர் லாவண்யா மேற்கொண்ட இந்த முயற்சி பாராட்டுக்குரியது.
மழையையும் பொருட்படுத்தாமல் ஒரே நாளில் 3000 பேருக்கு உணவு வழங்கிய அவரது சமூக சேவை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் அவரது இந்த செயல் மற்ற அரசியல் தலைவர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைந்துள்ளது. அவரது இந்த செயலை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். மேலும் இதுபோன்ற உதவிகள் தொடர வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம். முனைவர் லாவண்யா, இந்த நிவாரண பணியானது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சமூக பணிகளில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. மேலும் இது கட்சியின் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது இந்த செயலை அனைவரும் பாராட்டுவதுடன் இதுபோன்ற உதவிகள் தொடர வேண்டும் என்று விரும்புகின்றனர். இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ், பிச்ச வீரான் பெட், முருகன், ஐயப்பன், செல்வமணி, வேலு, ஆரோக்கியதாஸ், அன்பழகன், பிரசாத், ராஜி, தீபா மற்றும் திரளானோர் கொட்டும் மழையிலும் பொருட்படுத்தாது பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கினர். அரியாங்குப்பம் பிசிபி நகர் பகுதியில் மழையால் சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தார்பாயினை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி பிசிபி நகரில் மழையில் சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு ஒழுகாமல் இருக்க திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தார்பாய்கள் வழங்கினார். இதில் மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிவரதன், கிளைக்கழக செயலாளர் சரவணன், விக்கி, பிசிபி நகர் குமார், டென்மார்க் கார்த்தி, ஆறுமுகம், முரளி, ராமதாஸ், ஆண்டாள், அம்மையார் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் 20.14 கோடி ரூபாய் செலவில் மீன் இறக்கும் மைய கட்டிட அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை வசதிகள், நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்து முழுவதுமாக நிறைவேற்றியுள்ளார். அதன் ஒரு பகுதியாக மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் 20.14 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசின் பிரதமரின் மீன்வள திட்டத்தின் கீழ் மீன் இறக்கும் மையம் கட்டிடம் கட்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பெரிய காலாப்பட்டு மீனவர் கிராம பஞ்சாயத்தார், பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் புகழேந்தி, மாநில மீனவர் அணி தலைவர் மாரியப்பன், உழவர்கரை மாவட்ட தலைவர் மாரியப்பன், பெரிய காலாப்பட்டு பாஜக பொறுப்பாளர்கள் செல்வமணி, செல்வகுமார், ஜெகன், ஜெகதீசன் மற்றும் பொதுமக்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் உருளையன்பேட்டை தொகுதியில் இளைஞரணி துணை அமைப்பாளர் விக்கி ஏற்பாட்டில் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் கழக இளைஞர் அணியின் செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சியாக உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்டக்டர் தோட்டம், பிரியதர்ஷினி நகரில் தொகுதி இளைஞர் அணி துணை அமைப்பாளர் விக்கி ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்டோருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், மாநில கழக அமைப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர் சிவா, தலைமை பொதுக்குழு உறுப்பினர், உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் இணைந்து பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கினர். அப்போது தொகுதி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட மாநில தொகுதி கிளை நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆன்மீக பேரவை மற்றும் அகில பாரத இந்து மகாசபா அருளாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சமாதானம், தர்மநெறி மற்றும் அமைதி ஆகியவற்றை வலியுறுத்தி அருளாளர்கள் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி ரோடியார்பேட்டில் உள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. கூட்டத்திற்கு அகில உலக ஆன்மீக பேரவை நிறுவனர் தவத்திரு பிரபஞ்சநாதா தேசிப் சிகாமணிய சுவாமிகள் தலைமை தாங்கினர். புதுச்சேரி அகில பாரத இந்து மகாசபா தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் அடிகளார் முன்னிலை வகித்து சிறப்பித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி அகில பாரத இந்து மகாசபா மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு ஆன்மீகத்தையும், அறநெறி செயலையும், அரசியலையும் நிலைநாட்டுவதற்கான தங்களின் ஆதரவையும் ஆலோசனைகளையும் வழங்கினர். அனைவரும் ஒன்று சேர்ந்து அறநெறி அரசியல் மலரட்டும் என்ற உயரிய லட்சியத்துடன் செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக் கல்லூரிகள், ரெட் ரிப்பன் கிளப் மற்றும் தேசிய மாணவர் தரைப்படை இணைந்து உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தியது. புதுச்சேரி மதகடிப்பட்டு அடுத்துள்ள களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக் கல்லூரிகள், ரெட் ரிப்பன் கிளப் மற்றும் தேசிய மாணவர் தரைப்படை இணைந்து உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஊர்வலத்தை நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை அலுவலர் லெப்டினன்ட் முனைவர் கதிர்வேல் வரவேற்றார். கல்லூரி முதல்வர் கனகவேல் தலைமை தாங்கினார். திருப்புவனி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் அதிகாரி ஐஸ்வர்யா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்து HIV மற்றும் எய்ட்ஸ் பரவும் தடுப்பு முறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். சுகாதார ஆலோசகர் வெற்றிவேல் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கான ஆதரவு மற்றும் அரவணைப்பு குறித்து பேசினார். தமிழ்துறை தலைவர் சரவணன், கணக்குத்துறை தலைவர் ராஜ்மோகன், சுற்றுலாத்துறை தலைவர் சாபுக்கோ தங்கப்பன், வணிகவியல் துறை தலைவர் செந்தமிழ் ராஜா, கணினித்துறை தலைவர் வைத்திலிங்கம், உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். பேரணியானது மதகடிப்பட்டு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சென்று கல்லூரியை வந்தடைந்தது.
தமிழ்துறை உதவி பேராசிரியர் சுந்தரவல்லி நன்றி கூறினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் உணவுகளை வழங்கினார். வங்கக்கடலில் உருவான புயல் காரணமாக புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் உள்ள தாழ்வான பகுதியில் மழைநீர் சூழ்ந்தது. இதன் காரணமாக அங்கு வசிக்கும் மக்களின் அன்றாட வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் மக்கள் வெளியில் செல்வதற்கோ வேலைக்கு செல்வதற்கோ முடியாமல் முடங்கி கிடந்ததை அறிந்த சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் அவர்களது இருப்பிடத்திற்கு சென்று உணவளித்தார். பின்பு மழையினால் சேதமடைந்த வீடுகள் மற்றும் சாலைகளை ஆய்வு செய்து மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். இந்நேரமும் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு தான் இருப்பதாகவும், எந்த நேரங்களில் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அலைபேசி மூலம் அழைத்தால் உடனே வந்து உதவுவேன் என்றும் உறுதியளித்தார். அரியாங்குப்பம் ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் காலை நடைபெற்றது. விமர்சையாக நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தில் கடந்த 28ஆம் தேதி துவங்கி கணபதி ஹோமம், கோ பூஜை, மகாலட்சுமி பூஜை, நவகிரக பூஜை, ஹோமம், காப்பு கட்டுதல், சுவாமிகள் பிரதிஷ்டை, அதனைத் தொடர்ந்து 4ஆம் கால பூஜை இன்று 4 மணிக்கு துவங்கி 6:30 மணியளவில் ராஜகோபுரம், விமான கலச கும்பாபிஷேகம் மற்றும் ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மூலவருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜை மற்றும் மகா தீபாராதனை காண்பித்து அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி, விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு ஏற்பாடுகளை ஆதி அங்காள பரமேஸ்வரி ஆலய நிர்வாகிகள் மற்றும் திருப்பணி உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 11,960 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 193 ரூபாய். 1,72 லட்சம் ரூபாய் மதிப்பில் நரிக்குறவை இன மக்களுக்கு புதிய வீடு கட்டும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு பணியாணை கவர்னர் முதல்வர் வழங்கல். கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோவிற்கு காவல்துறை அனுமதி கொடுப்பதில் சிக்கல். நிச்சயம் அனுமதி கொடுக்கும் என புசி ஆனந்த். இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்திய 2 பேர் கைது. போலீசாரிடம் தப்பிக்க முயன்ற ஒருவருக்கு கை முறிவு. டிட்வா புயல் மழை பாதிப்புகளை கணக்கெடுக்க அதிகாரிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவு. நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளை ஆட்சியாளர்கள் மிரட்டி கூட்டு சதி. இது மாநில நிர்வாகத்தின் தோல்வியை காட்டுகிறது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி.